குட் மார்னிங். இதுதான் எங்களோட பட்டி. கிட்டத்தட்ட ஒரு 10 தாயாடு, ஒரு 14-15 குட்டிகள் இருக்குது. இது ஒரு 5-6 குட்டி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு 3 வருஷத்தில் 2 வருஷத்தில் 3 பேட்ச் எடுக்கலாம். அந்த குட்டியில் ஒரு ஆடு வந்து 2 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. சில ஆடு 3 குட்டியும் போடும். சில ஆடு வந்து இந்த போயர் வந்து 4 குட்டி போட்டு வந்துடும். 4மே 3 கடை ஒரு கட்டை. அது முன்னாடி நின்றுட்டு பாருங்க. இது 3 அவரோட குட்டி. இன்னும் ஒரு குட்டி எங்கேயோ அந்த நின்றுட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி குட்டி ஆடு நல்லா ஒரு மடி பாருங்கள். பால் இருக்கணும், ஆட்டுக்கு வந்து பால் இருக்கணும் நல்லா. ஸோ அப்போ தான் வந்து அதனோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஆடுங்க எல்லாமே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆடு. நன்றி. ஸோ உங்களுக்கெல்லாம் யாருக்காவது வேணும்னா போயரோ இல்லை போயரோட குட்டிகளோ கிடா குட்டிகளோ இல்லை தலைச்சேரி குட்டிகளோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஸோ உங்களுக்கு ஒரு பட்டி வளர்த்தணும் அப்படின்னா இது ஒரு 30 பிளேஸு. ஆடுங்கள்லாம் ஃப்ரீயாக நடந்துகிட்ருக்கோம். தீவனம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காட்டில் வளர்கிற சோளம் ப்ளஸ் வந்து சோளப்பயிறு ப்ளஸ் வந்து சொர்க்கம் சூடாமணின்னு ஒரு சோளம் இருக்குது. அது வந்து ஒரு 10 கட்டோட வரும். அறுக்கு வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு போடுறது அகைன் இது கூட வந்து நாட்டு குப்பை இருக்குது. நல்லா இதான குப்பையை வந்து நாங்கள் போடுவோம். நல்லா அதுலேயே பெரிய யூரியா அந்த பொட்டாசெல்லாம் ரொம்ப அதிகமாக கிடையாது. சும்மா லைட்டாக ஒரு யூரியா வந்து ரொம்ப மினிமம் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. பட்டுப்பூச்சி இருக்குது, வேலி மசால் இருக்குது. அப்புறம் ஈவன் வந்து எங்கிட்ட ஃபுல்லாக மரமாக இருக்குது பாருங்கள். அதில் இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாம் நாங்கள் ட்ரிம் பண்ணி இதுக்கு போடுவோம். நல்லா சாப்பிட்டுட்டு ஒன்றும் பெரிய பராமரிப்பெல்லாம் அதிகமாக கிடையாது. 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த இன்ஜெக்ஷன் துள்ளுமாரின்னு சொல்லிட்டு பிபிஆர் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்கா புழு நீக்கி கொடுப்போம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. குட்டி போட்டதுன்னா அதுக்கு வந்து டிடி இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். ஆட்டுக்கு குட்டிங்களுக்கு எல்லாமே வந்து நோய், அதாவது டெட்டானஸ்ன்ற நோய் வந்து தடுக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ தாங்க இது பராமரிப்பு. எந்த குட்டியுமே பாருங்கள் உடையாத நல்லா நெகுன்னு இருக்கா. இது வந்து 4 குட்டி போட்டு 4 குட்டியுமே இந்த அளவுக்கு இருக்குதுன்றது வந்து இட்ஸ் அ கிரேட் திங் தான். ஏன்னா அதுக்கு எங்கள் அப்பா மாட்டுப்பாலும் கொஞ்சம் கொடுக்குறாரு. ஏன்னா 4 குட்டி போட்டதுனால அவ்வளோ பால் இருந்தாலும் அதுக்கு பட்டாது. ஸோ அதுக்காக. ஸோ நன்றி மக்களே. யாராவது தேவைப்படுறாங்க. இப்போ வந்து குட்டி வந்து பால் குடித்து மறக்க கண்டிஷனில் இருக்குது. இன்னும் பால் குடிச்சு தான் இருக்குது. தேவைன்னா நீங்கள் ஒரு 4 புறவு குட்டி ஒரு கிடா குட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் பட்டி ரெடி. நீங்கள் அதிலேருந்து அப்படியே தயார் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் அப்பாவோட நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ யூ கேன் கான்டாக்ட் ஹிம். அவர் தான் வந்து ப்ரைஸ் எல்லாம் சொல்லுவார். நீங்கள் வளர்த்திக்கலாம். இந்த 2 கருப்பு இருக்குது பார்த்தீங்களா, 2 கருப்புமே வந்து சுத்தமான மேச்சேரி கடாய்க்கு வந்து கிராஸ் ப்ரீடிங்கு. அதுவுமே வந்து யாராவது நீங்கள் கருப்பாடு வளர்த்துறீங்க, மேச்சேரி ஆடு வளர்த்துட்டு அவங்களுக்கு இந்த பட்டியில் கொண்டு போய் இந்த கடாயை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக அந்த குட்டியெல்லாம் நீங்கள் அதிலேருந்து எடுத்து பாருங்கள். உங்களுக்கு மேச்சேரியாகவே செமையாக அருமையாக இருக்கும். நல்லா வெயிட் டென்சிட்டி, நல்ல க்ரோத்து, அது எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நாட்டாட்டு ரகம் தான். தலைச்சேரி, சிரோகி இது எல்லாமே எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தலைச்சேரின்றது வந்து கேரளா ரகம், சிரோகின்றது வந்து மகாராஷ்டிரா ரகம். போயர் இவர் வந்து போயர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரீடிங். அது நல்லா மீட், நல்லா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு ஃபீல் உண்டு, நாட்டாடு அதில் தான் வந்து கறி நல்லா இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அப்படி கிடையாது. எந்த கறியில் வந்து ப்ரோட்டீன் இருக்கோ அதுதான் வந்து உண்மையான ரெட் மீட். அதுதான் மாட்டுக்கறி வந்து ரெட் மீட்னு சொல்லுவாங்க. இது வந்து மாட்டுக்கறி இல்லை, ஆட்டுக்கறியில் அந்த ரெட் மீட்டோட கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதில் ரொம்ப சலசலப்பாக இருக்கிறது வந்து வெள்ளாடு. கொஞ்சம் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம அது செம்மறி ஆடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட்டாக நாட்டாட்டை விட கொஞ்சம் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ தட் கறி குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கறி அப்படி மான் கறின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் என்னோடய ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாராவது உங்களுக்கு பட்டிக்கு வளர்த்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எங்கள் அப்பாவை கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 புறவை 4 ஃபீமேலு 1 மேல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். ஹேவ் அ குட் டே. வாழ்க வளமுடன். நன்றி.